ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க. அதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேங்க. அதுக்கு நான் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம், நம்ம அரைக்கும் போதும் தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கலாங்கிறதுனால 2 பாட்டாக கொஞ்சம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாமே போட்டுட்டு நம்ம நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக வேக வச்சுக்கணும். நல்லா வதக்கிடணும் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி போட்டால் போதும். இதுக்கு புளிப்பு ரொம்ப தேவையில்லை. ஸோ அதனால் ஒரு தக்காளி போட்டால் போதும். 1/2 கிலோவுக்கு நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். என்ன 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா நண்டு தாங்க. நண்டு கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது நண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி பிடிச்சிருந்தா நம்ம நண்டு வாங்கி செஞ்சோம் அப்படின்னா நல்ல, ஏன்னா இதில் நம்ம நிறைய மிளகு சேர்க்குறோம். மிளகு சேர்த்து தான் இது செய்யணும். பூண்டும் மிளகும் இதில் நம்ம அதிகமாக சேர்த்துக்குவோம். மிளகு நம்ம சேர்த்து செய்யும்போது அந்த சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. சளியெல்லாம் அறுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நண்டு வாங்கி சாப்பிடும்போது நண்டுமே சளி இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனோட சாறு எடுத்து குடித்தா கூட சளியெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டு நல்லா வதக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நண்டை நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் இதில் நண்டு சேர்த்துக்கணும். மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 2 தக்காளி மேலே தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கிரேவி எனக்கு முட்டைக்கு வேணும் அப்படிங்கிறதுனால, அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நான் இதிலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கிரேவி எடுத்து அதில் நான் இப்போ நண்டு சாப்பிடாதவங்க இருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம்ல, அதனால். ஸோ நல்லா அதனோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடட்டும். கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தேங்காய் விழுது அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. தேங்காய் சேர்த்து செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 1/2 மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 மூடி அளவு தேங்காய், அதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு, சோம்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு நிறையா போட்டிருக்கேன். கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லாவே நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டணும். மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதிலேருந்து நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நம்ம தனியாக முட்டைக்குன்னு ஒரு கிரேவி செய்யாமல் இந்த கிரேவியவே எடுத்துகிட்டு நம்ம அதில் 2 முட்டை 3 முட்டை நம்மளுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். அதனால் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் அதில் சேர்த்துட்டு செய்ய போகிறேன். அதனால தான் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நண்டை சேர்த்துட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த காரமே எல்லாமே நம்மளுக்கு போதும். 1/2 கிலோ அளவு நண்டு சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அது நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். அது கொதித்து வரும்போதே வெந்து வந்துடும். நண்டெல்லாம் ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வெந்துடும். அதே அளவுக்கு இங்கே கொஞ்சம் கிரேவி எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்தளவுக்கு கிரேவி இந்த கிரேவியோட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்ட்டு இதிலே நம்ம எடுத்து போட்டு நான் ஒரு 3 முட்டையை மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறேன். சும்மா உடச்சி ஊற்றிட்டு அப்படி திருப்பி விட்டுக்க வேண்டியது, அவ்வளோதாங்க. டக்குன்னு வெந்துடும். அப்போ நம்மளுக்கு நான்வெஜ்ஜு இல்லை நண்டு சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி முட்டை வச்சு கொடுத்துடலாம். ஒரே மசாலாவில் ஒரு பக்கம் நண்டும், அடுத்த ஒரு கடாயில் அதே இதில் நம்ம முட்டையும் சேர்த்து நம்ம செய்யும்போது இப்போ 2 வகையிலே 2 டிஷ்ஷு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நண்டு சாப்பிட்றது பிடிக்காது. சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு ஆகவும் செய்ய மாட்டேங்குது. எங்கள் வீட்டிலையே நண்டு பிடிக்காது. அதனால் சில நேரம் நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, அவ்வளோதாங்க. ஏன்னா நம்மளுக்கு காரம் போதுமானு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா மிளகுத்தூள் இன்னும் கூட நம்ம தூவிக்கலாம். எவ்வளோ நாள் மிளகுத்தூள் நம்ம தூவி சாப்பிடும்போது அந்த காரம் நம்மளுக்கு தொண்டையிலையும் தெரியணும், கண்ணிலையும் தெரியணும்.
அப்போ தான் அந்த சளியெல்லாம் நம்மளுக்கு டக்குன்னு போயிடும். என் பிள்ளைக்கு ஜலதோஷம் இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி நண்டு வாங்கி செஞ்சுருக்கேன். கடைசியில் இறக்கும்போது கருவேப்பிலை மல்லித்தழை தூவி இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பரான நண்டு கிரேவின்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது. இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னா ரொம்ப திக்காக இருக்குங்க, திக்காகிடும். அதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லது. இந்த சாரெல்லாம் இறங்கி வந்திருக்கிறதுனால இந்த கிரேவியை தொட்டுக்கிட்டே நம்ம சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு ரசம் மட்டும்தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதே நல்லா இப்படி 2 பக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முட்டையை. இதை வந்து இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. நண்டெல்லாம் அப்பப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சீ ஃபுட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். மீன் மாதிரி நண்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சளி பிடிக்கிற நேரத்தில் வாங்கி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூட ஒரு பெனிஃபிட்டு தான். வாங்க எல்லோரும் நண்டு சாப்பிட்லாம்.